பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் அவர்களுடைய சமய நம்பிக்கைகளில் இருந்து இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறார்கள். அதாவது சூரியனுக்கு படையல் வைப்பது, வழிபடுவது, சூரியனை வணங்குவது, மாடுகளை வணங்குவது என்று அதை ஒரு சடங்குக்குரிய வழிபாட்டுக்குரிய வரையறைக்குள் கொண்டு சென்றதனுடைய விளைவு மற்றவர்கள், அதாவது எதையும் வணங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய கடவுள் மறுப்பாளர்கள், இறைவனை தவிர ஓர் இறைவனை தவிர எதையும் வணங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் அதில் சிக்கல் வருகிறது. ஆக இது தமிழர் திருநாள், இயற்கையை போற்றும் திருநாள், விவசாயிகளை மதிக்கும் திருநாள் என்கிற அடையாளத்தோடு நின்றிருந்தால் பிரச்சனை இல்லை, சிக்கல் இல்லை. இது ஒரு குறிப்பிட்ட மத அடையாளத்தை தூக்கி பிடிக்கிற வகையில் சடங்குகளும் வழிபாடுகளும் அமைகிற போது சிக்கல் வருகிறது. எனவே தமிழர் ஓர்மைக்கு, தமிழர் ஒற்றுமைக்கு, தமிழர் கொண்டாட்டத்திற்கு இடையூறு வகைவிக்கிற வகையில் எந்த வழிபாடும் எந்த சடங்கும் அதற்குள் வந்துவிடக்கூடாது. வந்தால் அந்த நோக்கம் பாழ்பட்டுவிடும், அந்த ஒற்றுமை சிதைந்துவிடும், அந்த ஓர்மை குலைந்துவிடும். எனவே இது தமிழர் திருநாள் என்று மட்டுமே அடையாளப்படுத்த வேண்டும். இதில் வணக்கத்திற்கு இடமில்லை, வழிபாட்டிற்கு இடமில்லை, சடங்குக்கும் இடமில்லை.